ஹாய் வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று வருது, க்ளோஸ் ரிலேட்டிவ் வருது. ஸோ அவங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கலாமே. குழந்தைங்கனாலே கண்டிப்பாக வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சா தான் நல்லாயிருக்கும். வரிசையாக வைக்கலான்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சரி, கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்கலாமேன்னு போயிருந்தேன். கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் வரும்னு சொன்னாங்க. சரி, ஃப்ராக் டைப் பார்க்கலாமா இல்லை வந்து வெஸ்டர்ன் டைப் பார்க்கலாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பாப்பாவுக்கு எடுக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபங்க்ஷனுக்கு தேவையான ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி டைப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இதில் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் ட்ரெஸ் தான் ஒன்று எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இது வந்து எங்களோட கோட்டா தான். இதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்லேயும் எடுப்பாங்க, ஏன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான். கோல்டாக வைக்கலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை. பனியன் டைப் எடுக்கலாமா இல்லை வந்து ஜீன்ஸ் டைப் எடுக்கலாமான்னு சொல்லி இது எடுக்கிறதுக்கே ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பெரியவங்களுக்கே எடுத்துலாம் போல இருக்குது, சின்ன பசங்களுக்கு எடுக்கிறது தான் வந்து எதை எடுக்கிறதுனே தெரியல. நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போகாது, நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி பார்த்து செலெக்ஷன் பண்ணணும். நான் எப்பயுமே அப்படி தான் எடுப்பேன். ஏனோ தானே எடுக்க எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து 2-3 கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க. சரி, அதிலே எதுனா நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். பனியன் டைப் எடுத்துக்கலாமா இல்லை ஜீன்ஸ் டைப் எடுத்துக்கலாமான்னு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ஒரு 2 டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் நான் எதை எடுத்துருப்பேன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு கெஸ் பண்ணி. நான்லாம் போனேன்னா டக்குன்னு எடுத்துருவேன். ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு எடுக்க ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எல்லாமே பிடிக்கிற மாதிரியே இருந்தது, எதை பார்த்தாலும் நல்லா இருக்க மாதிரியே இருந்தது. என்னோடய ஃபேவரட் கலர் எப்பயுமே எல்லோ தான். பட் பர்த்டேக்கெலாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது பிளாக் கலந்துருக்கக்கூடாது சொல்லுவாங்க. அதனால் வந்து எல்லோ ட்ரெஸ்ஸை விட்டுட்டு மீதி தான் எடுத்திருந்தேன். எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து கூடவே ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட் கடைக்கு தான் போயிருந்தோம். எல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஆப்பிள் கொஞ்சம், மாதுளம்பழம் கொஞ்சம், ஆரஞ்சு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாமேன்னு சொல்லி போயிருந்தோம். நிறையா வெரைட்டிஸ் வந்து இருந்தது. பேஷன் ஃப்ரூட் வச்சுருந்தாங்க. நான் இதை இப்போ தான் வந்து பார்க்குறேன். இது உள்ளே வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கம்மியாக இருந்துச்சு, காலி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் சரி வாங்கலை அதை. ஆரஞ்சு கொஞ்சம், ஆப்பிள் கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு அது கூடவே வச்சு கொடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இது வந்து குட்டி குட்டி ஆரஞ்சு. இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சொன்னாங்க. ப்ளம்ஸ் வந்து எங்களோட ஆல் டைம் ஃபேவரெட்டு. இது நல்லாவே பெரிய சைஸாக இருந்தது. குட்டி குட்டி ப்ளம்ஸ்னால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை அப்படியே வச்சுட்டு தேவையானது மட்டும் வாங்கிக்கிட்டு, இதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரூட் இருந்துச்சு, அதுவுமே வாங்கியிருந்தேன். அது என்னன்னு நான் வீடியோ லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். அதோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால படைக்கிறதுக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு அப்படியே போகிற வழியில் கொஞ்சம் லைட்டாக தலைவலியாக இருந்துச்சு. எப்பயும் கொடுக்குற கடையில் காஃபியை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். நாங்கள் என்ன ட்ரெஸ் எடுத்தோன்ட்டு வீடியோ லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். வீட்டில் போயிட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் தாங்க எடுத்திருந்தேன். இது வந்து ஜீன்ஸ் டைப்பு, ஆனால் வந்து சாஃப்டான ஜீன்ஸ் தான், ரொம்ப ரஃப்பாக இல்லை, போடுறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். டாப் வந்து க்ரீன் கலரு. எனக்கு இதுவும் அந்த எல்லோ கலர் தான் பிடிச்சிருந்தது. எல்லோவில் வந்து பிளாக் கலர் இருந்திருந்தாலும் நான் அது எடுக்கலை. பர்த்டேக்கெலாம் எப்பயுமே பிளாக் கலந்துருக்கக்கூடாது ட்ரெஸ்ஸில், அதனால இந்த க்ரீன் கலரே எடுத்துக்கிட்டேன். இந்த க்ரீன் ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கூட வந்து பழமும் வச்சு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இந்த ஃப்ரூட் வந்து அங்கே இருந்தது, சின்னதாக சப்போட்டா பழம் மாதிரி. இதை கேட்டதுக்கு லிச்சின்னு சொன்னாங்க, ஆனால் அது வந்து லிச்சி கிடையாது. பட் எனக்கு நேம் தெரியல. வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது, உள்ள ஜெல்லி மாதிரி இருந்தது. இது ஒரு தடவை கொடைக்கானல் போயிருந்தோம், அங்கே வந்து நிறையாவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக விற்றுட்டு இருந்தாங்க.
ஆனால் இங்கெல்லாம் கால் கிலோவே 100 ருபீஸ் சொன்னாங்க. சரி இருந்தாலும் வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். உண்மையாகவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.